அக்காவே திட்டுறீங்களா? இருங்க அக்கா வரட்டும் சொல்றேன் உங்களை. அக்கா இந்த கோதுமை பில் பண்ணுங்க. ஏன்னா இப்படி வெறுப்பா தூக்கி போடுறீங்க? ஆமாக்கா என் பொண்டாட்டி தான்க்கா எப்ப பாரு உப்புமா 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 செஞ்ச வடிக்கிறாங்க. காலையிலும் சரி நைட்டும் சரி வேற எதுவுமே செய்யறதுக்கு டிஷ் இல்லையாக்கா உங்களுக்கு? நான் உங்க வைஃப் உங்களுக்கு நல்லதுதானே செஞ்சு தராங்க. எதுக்கா உப்புமா நல்லதாக்கா? அவங்க வேலை ரொம்ப சீக்கிரம் முடியறதுக்காக எங்களுக்கு உப்புமா கிண்டி கொடுக்குறாங்க. யாருக்கா சாப்பிடாத உப்புமாவை? அண்ணா நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா இந்த உப்புமாவை மட்டும் இல்ல உங்க வைஃபையும் வெறுக்க மாட்டீங்களா நீங்க? நான் பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் அதுவும் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க ரொம்பவே இந்த உப்புமா எல்லாம் வெறுக்கிறாங்கன்னா ஆனா இந்த உப்புமால எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? நான் கோதுமை ரவைல கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால இது ரத்தத்துல சர்க்கரை அளவை மெதுவா இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்கண்ணா. அதுவும் இதுல ஃபைபர் ரொம்பவே அதிகம். அதனால நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இதுல சாப்பிடும் போது நம்மளுக்கு வயிறு ஃபுல்லான ஃபீல் தரும். அதனால நம்மளுக்கு தேவையில்லாத பசியை ஏற்படுத்தாதுங்கன்னா அதனால உடல் எடை கம்மியாகிறதுக்கும் இதுல நிறைய ஹெல்ப் பண்ணுது. இது சாப்பிடறதுனால நம்ம செரிமான மண்டலத்தை சீராக வச்சிருக்கோம்னா இது நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயிறு ரொம்ப லைட்டாவும் இருக்கும். நம்மளுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் எதுவுமே வராது. இதுல உடம்புக்கு தேவையான எனர்ஜி, வைட்டமின்ஸ், அயர்ன், ஜிங்க், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி உயிர் சத்துக்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. முக்கியமா இதுல உள்ள தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதும் இல்லாம கொழுப்போட அளவு கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. சாதாரண வெள்ளை ரவையில உப்புமா சாப்பிடறதை விட இந்த கோதுமை ரவையில உப்புமா சாப்பிடுறதுங்கன்னா ரொம்ப சத்துங்கன்னா அதுலயும் நம்ம வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னு வைங்க டபுள் பெனிஃபிட்டுங்கண்ணா நம்மளுக்கு. இவ்வளவு பெனிஃபிட் இருக்க இந்த ரவையை அக்கா செஞ்சு கொடுத்தா நீங்க அக்காவே திட்டுறீங்களா? இருங்க அக்கா வரட்டும் சொல்றேன் உங்களை.